கடந்த சில தினங்களாக சாத்தனூர் அணை தமிழ்நாட்டில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை இந்த அணை புரட்டி போட்டது மட்டுமின்றி தமிழக அரசியல் களத்திலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சாத்தனூர் அணையின் வரலாறு என்ன? இந்த அணை ஏன் தமிழ்நாட்டிற்கு முக்கியமானது? இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம். மேட்டூர் மற்றும் பவானி சாகருக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டின் மிக முக்கிய அணையாக 66 ஆண்டுகள் கடந்தும் கம்பீரமாக நிற்கிறது சாத்தனூர் அணை. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு தாலுகாவில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே அழகிய சுற்றுச்சூழலுக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக அமைந்துள்ள இந்த அணை 1958ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இந்த அணையை புகழ்பெற்ற பொறியாளரான டாக்டர் KL ராவ் வடிவமைத்ததாக தகவல்கள் கூறுகின்றன. திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு குடிநீர் மற்றும் பாசன வசதிகளை வழங்குவது இந்த அணையை கட்டுவதற்கான முக்கிய நோக்கமாக இருந்தது. இப்படி ஒரு அணையை கட்ட வேண்டும் என்ற எண்ணம் இந்தியாவின் முதல் 5 ஆண்டு திட்டங்களில் முன்மொழியப்பட்டு 1953ஆம் ஆண்டு இதற்கான கட்டுமான வேலைகள் தொடங்கப்பட்டன. பணிகள் முடிவடைந்து 1958இல் காமராஜர் ஆட்சி காலத்தில் இந்த அணை திறந்து வைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் காமராஜர் முன்னெடுத்த முக்கியமான நீர் மேலாண்மை திட்டங்களில் இந்த அணையும் ஒன்று என வரலாற்று குறிப்புகள் மூலம் அறிய முடிகிறது. அன்று முதல் இன்று வரை திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களின் தாகத்தை தணிப்பது மட்டுமின்றி விவசாய தேவைகளையும் பூர்த்தி செய்வதில் சாத்தனூர் அணை முக்கிய பங்கு வகிக்கிறது. அதோடு மின்சார உற்பத்திக்கான முக்கிய இடமாகவும் இந்த அணை திகழ்கிறது. அணையை ஒட்டி பூங்காவும் முதலை பண்ணையும் அமைக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்ற இடமாகவும் சாத்தனூர் அணை உருவெடுத்தது. படப்பிடிப்பாளர்களுக்கு மிகவும் பிடித்த இடமாக விளங்கும் இந்த அணையில் பல திரைப்பட காட்சிகளும் படமாக்கப்பட்டுள்ளன. இந்த அணையை கட்டுவதற்கு முதலில் 2.2 கோடி ரூபாய் நிதி மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் இதை கட்டி முடிக்க 3.59 கோடி ரூபாய் செலவானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 119 அடி உயரம், 1.6 கிலோமீட்டர் நீளம் என சுமார் 4500 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக விரிந்திருக்கும் இந்த அணையின் கொள்ளளவு 7.32 TMC ஆக இருக்கிறது. அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் தென்பெண்ணை ஆற்றில் ஓடி கடலூர் வரை சென்று கரையை கடக்கிறது. இதற்கு முன்பு 1972இல் பெய்த கனமழை காரணமாக அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதனால் சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கின. இதைத் தொடர்ந்து சுமார் 52 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது 1.5 லட்சம் கன அடிக்கும் அதிகமாக தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இது தென்பெண்ணை ஆறு மற்றும் கிளை ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியதோடு கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள ஏராளமான கிராமங்களையும் மூழ்கடித்திருக்கிறது. அதே நேரம் தண்ணீரை திறந்து விடாமல் இருந்திருந்தால் அணையின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி மோசமான பேரழிவுக்கு வித்திட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. போதிய முன்னெச்சரிக்கையின்றி அணையில் இருந்து நள்ளிரவில் தண்ணீர் திறந்ததே மோசமான வெள்ள பாதிப்புகளுக்கு காரணம் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. சாத்தனூர் அணை பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வாழ்வளித்த அதே வேளையில் ஃபெய்ஞ்சல் புயலின் தாக்கத்தால் பலரது தூக்கத்தையும் தொலைத்திருக்கிறது.